ஆடி தள்ளுபடி துணிக்கடையில் மட்டும் இல்லை, நம்ம பங்கு மார்க்கெட்லேயும் இப்போ ஆடி போய் ஆவணி வந்தாலும் இன்னும் தள்ளுபடி விலையிலே நமக்கு நிறையா ஸ்டாக்ஸ்கள் கிடைக்கிறது. அதனால் ஒரு ஸ்டாக்ஸ் இறங்கிடுதுன்னா நமக்கு அதை ஒரு பையிங் சான்ஸாக எடுத்து ஓரளவுக்கு டிப்பாக போது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இறங்கினால் அதை அக்யூமுலேட் பண்ணலாம். அதுக்குன்னா ஒரு 20% நம்ம வாங்கியில் வரலன்னு 20-30% இறங்கி டெக்னிக்கெல்லாம் பார்க்கணும். அந்த பங்கு நமக்கு நல்ல ஒரு வாங்கக்கூடியதாக இருக்கிறதா, டெக்னிக்கலாக ஆக்சுவலாக இறங்கியிருக்கா, இல்லை ஓவரால் மார்க்கெட்டுக்கு தகுந்தபடி செக்டார் வைஸாக இறங்கியிருக்கான்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம முடிவெடுக்கணும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது நல்லா இறங்கிய பங்குகள் கடந்த 3 மாதத்துலேருந்து இறங்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்கா, ஜென் டெக்னாலஜிஸ், பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், மசகான் டாக், ஐஇஎக்ஸ், ஆர்விஎன்எல், பாரத் டைனமிக்ஸ், நியூஜென் சாஃப்ட்வேர், ஐனக்ஸ் விண்ட், ஆஞ்சல் ஒன், பிஹெச்இஎல், கொச்சின் ஷிப்யார்ட், எலிகான் இன்ஜினியரிங், ரெயில்டெல் கார்ப்பரேஷன், ஜேபிஎம் ஆட்டோ, ஏபிபி இந்தியா. ஏபிபிஎம் இந்தியாவில் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்த ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்லா கீழே இறங்கியிருக்கு.